Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. உங்க சாதிக்கு அந்த பொண்ணு கேக்குதா? டூ வீலரில் வந்த இளம் ஜோடி, நடு ரோட்டில் நடந்த கொடூர தாக்குதல், கொந்தளிப்பை ஏற்படுத்திய ஆசாமி, நீதிமன்றத்தில் நடந்த பகீர் ட்விஸ்ட். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சிக்கு அருகே அமைந்துள்ளது பள்ளப்பட்டி கிராமம். இங்குள்ள பொன்னகர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். 22 வயதான இவர் அங்குள்ள கல்லூரியில் படித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே கார்த்திக் தான் கல்லூரிக்கு சென்று வரும் சமயத்தில் பக்கத்து ஊரைச் சேர்ந்த இளம் பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசுவதும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்து வந்தனர். அதில் கார்த்திக்கும் அந்த பெண்ணும் வெவ்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர். ஒரு கட்டத்தில் இந்த காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வந்ததை அடுத்து, படிக்கிற வயசுல என்ன இதெல்லாம், ஒழுங்கா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு படிக்கிற வேலையை பாருங்க என இருவரையும் கண்டித்துள்ளனர். ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத அந்த காதல் ஜோடி தங்களுடைய முடிவில் உறுதியாக இருந்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கார்த்திக் தனது காதலியை இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு கரூர் பள்ளப்பட்டி சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அன்வர் பாட்ஷா என்ற நபர் கார்த்திக்கை வழிமறித்து கடுமையாக தாக்கியுள்ளார். அது மட்டுமின்றி அந்த பெண்ணின் தந்தைக்கு நண்பராக அறியப்பட்ட அன்வர் பாட்ஷா கார்த்திக்கை சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டியபடி சரமாரியாக தாக்கினார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணும் கண்ணீர் விட்டு கலங்கியபடி அந்த இடத்திலேயே நின்றனர். இதனிடையே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் இச்சம்பவத்தை வீடியோ எடுத்து அதனை இணையத்தில் லீக் செய்துள்ளார். ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டும் வீடியோ வெளியாகி பல்வேறு தரப்பினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து இச்சம்பவம் குறித்து அரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் அன்வர் பாட்ஷாவை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். சம்பந்தப்பட்ட அன்வர் பாட்ஷா மீது பொதுவெளியில் சென்றவரை வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தி கொலை மிரட்டல் விடுத்து தாக்கியது, ஜாதி பெயரை சொல்லி திட்டியது உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அன்வர் பாட்ஷா இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இளம்பெண்ணின் தந்தைக்கு நண்பர் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அரவக்குறிச்சி மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிபதி சந்தோஷம் முன்பு அன்வர் பாட்ஷா ஆஜர்படுத்தப்பட்ட போது பாதிக்கப்பட்ட இளைஞரின் குடும்பத்தார் நேரில் ஆஜராகினர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அன்வர் பாட்ஷா மன்னிப்பு கேட்டதாக கூறி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்தனர். அதன் அடிப்படையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அன்வர் பாட்ஷா விசாரணை தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் விடுதலையானார். அதே நேரம் சாதியை வைத்து இழிவுபடுத்திய நபரை பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரே காப்பாற்றிய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.